வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ வருது இல்லையா. ஸோ அக்ரி ஃபீல்ட் ஆஃபீஸருக்கான எஸ்ஓ போஸ்ட்டுக்கு தான் வந்து ப்ரிலிம்ஸ், அதாவது மெயினாக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி கிராக் பண்ணுறது, ஸோ ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ஏஓ டிஎன்பிசி ஏஓ எழுதிட்டு வந்து ஏஎஃப்ஓ அட்டன் பண்ணுவீங்க. சில ஆஸ்பிரன்ஸ் வந்து பியூரா ஏஎஃப்ஓ மட்டும் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் கட் ஆஃப்ஸ் எவ்வளோ, ஸோ எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வர சான்சஸ் இருக்கு, ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் குவாலிஃபை ஆக முடியும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏஎஃப்ஓ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎஃப்ஓ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும். ஸோ ஆப்டிடியூட் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸ் 40 மினிட்ஸ், ஓகேவா. அதே மாதிரி ரீசனிங் தெரியும், 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் 40 மினிட்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸ், இங்க 0.5 மார்க்ஸ், இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மார்க் இருக்கு. ஸோ இங்க வந்து 25 மார்க்ஸ், ஓகேவா. ஸோ 40 மினிட்ஸ். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின் 125 மார்க், ஸோ 2 ஹவர்ஸ், ஓகேவா. ஸோ இங்க எப்படி இது பண்ணுவாங்க, கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து உங்களுக்கு அக்யூரசி தான் முக்கியம். ஸோ நார்மல் பேங்கிங், மற்ற பேங்கிங் எக்ஸாம், பிஓ போஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப முக்கியம், ஓகேவா. பிகாஸ் அவங்க டைம் டியூரேஷன் கம்மியா தான் தந்திருப்பாங்க. ஸோ இது பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு, 50 கொஸ்டின்ஸ்க்கு 40 மினிட்ஸ் தராங்க, ஓகேவா. ஸோ கிட்ட வந்து ஒரு நிமிஷம், ஒரு கொஸ்டினுக்கு வந்து சாலிடா வந்து கிட்ட ஒரு நிமிஷம் வந்து இருக்கு. அதனால வந்து இங்க வந்து அக்யூரசி மட்டும்தான் உங்களுக்கு மேஜரான ரோல் பிளே பண்ணும், ஓகேவா. அதனால வந்து அவசரமா போட்டு தப்பா போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வாஸ்டா வந்து போடலாம், ஓகேவா. பொறுமையாவே வந்து போடலாம், ஓகேவா. ஸோ 50 கொஸ்டின்ஸ்க்கு 40 மினிட்ஸ் இருக்கு, எல்லாமே செக்ஷனல் டைமிங் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆப்டிடியூட் 40 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே அதுவாகவே க்ளோஸ் ஆயிட்டு அடுத்த செக்ஷன் போயிடும். ஸோ அது 50 கொஸ்டின்ஸ் 40 மினிட்ஸ், 50 கொஸ்டின் 40 மினிட்ஸ், 50 கொஸ்டின் 40 மினிட்ஸ், ஓகேவா. ஸோ ஈக்குவல் ஸ்பிளிட் அப் தான் எல்லா செக்ஷனுக்கும். ஸோ இங்க ஒண்ணு சொல்லுவாங்க 1/4 அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவாங்க, ஓகேவா. 1/4 அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் மார்க் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து 1 மார்க்கா பெர் கொஸ்டினுக்கு 1 மார்க்கா, அப்போ 1/4 அப்படின்னா என்னன்னா 0.25, ஓகேவா. 0.25 தான் வந்து நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு, ஓகேவா. 0.25. ஸோ இங்க இங்கிலீஷுக்கு மார்க் குறையுதே சார், ஹாஃப் மார்க் தானே அப்படின்னாலும் இங்கேயும் 0.25 தான் நெகட்டிவ் மார்க், ஓகேவா. பிகாஸ் எல்லாத்துக்கும் சிமிலரா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் காரணம்னால ஸோ 0.25 தான் நெகட்டிவ் மார்க். நீங்க அந்த பேட்டர்ன் அந்த நோட்டிபிகேஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 0.25 தான் நெகட்டிவ் மார்க். மொத்தம் 2 ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன். ஸோ மேபி ஹால் டிக்கெட் அடுத்த வீக்ல வந்துடும், ஓகேவா. ஸோ நெகட்டிவ் மார்க் கால்குலேஷன் இங்க வந்து ஒன்று இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகேவா. நீங்க அவுட் ஆஃப் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ 15 கொஸ்டின்ஸ்ல நீங்க அட்டன் பண்றது 13 கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. நீங்க 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல 13 கரெக்ட். ஸோ அப்ப 13 மார்க் எனக்கு வந்துருமா சார் அப்படின்னா கிடையாது. ஸோ 13 மார்க் வராது. ஸோ பிகாஸ் வந்து நீங்க 2 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க. ஸோ 2 கொஸ்டினுக்கு 0.25 மார்க் எவ்வளோ, ஸோ 0.5 மார்க்ஸ் வரும். 2 கொஸ்டின் 0.25 மார்க் எவ்வளோ, 0.5 மார்க் வரும். ஸோ ஓகேவா. ஸோ இதுல வந்து கழிச்சிருவாங்க அதை 13ல. அப்போ 12.5 தான் உங்களோட மார்க், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெகட்டிவ் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஒரு 125 கொஸ்டின்ஸ்ல நீங்க சப்போஸ் 80 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ 80 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வராது, ஓகேவா. 80 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா 80 மார்க்ஸ் வராது. ஸோ மீதி எவ்வளவு மார்க், 45 கொஸ்டின்ஸா. ஸோ 45 கொஸ்டின்ஸுக்கு வந்து 85ன்னு வச்சுக்கலாம். 40 கொஸ்டின்ஸுக்கு வந்து எவ்வளவு மார்க்கோ அதை மைனஸ் பண்ணி தான் இந்த 80ல வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நெகட்டிவ் மார்க் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 125க்கு எவ்வளவு கட் ஆஃப் வைப்பாங்க, இந்த 125 மார்க்ஸ்க்கு நான் எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கணும், எவ்வளவு எடுத்தா வந்து நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ இங்க வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இருக்கு. அது வந்து சும்மா ஒரு இதுக்காண்டி வச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஆப்டிடியூட்ல 50 மார்க்குக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் ஒரு 12 வைப்பாங்க. அதே மாதிரி ரீசன்ல ஒரு 6 வைப்பாங்க, 6 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு 10 மார்க் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து செக்ஷனல் கட் ஆஃப். அதாவது வந்து நீங்க இந்த செக்ஷன்ல இவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க ஆப்டிடியூட்ல நீங்க 50க்கு வந்து 12 ஸ்கோர் பண்ணி ஆகணும். ரீசனிங்ல 50க்கு வந்து 6 ஸ்கோர் பண்ணி ஆகணும். இங்கிலீஷ்ல வந்து 25க்கு 10 ஸ்கோர் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ஜென்ரல், அது சும்மா ஒரு இதுக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வைப்பாங்க. ஸோ நீங்க ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தா 12, 10, 22, 28 தானே அப்படின்லாம் கிடையாது. பட் வந்து ஓவரால் 125க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, ஓகேவா.
ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷனல் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்மியா தான் வைப்பாங்க. சொல்ல போனோம்னா போன டைம்ல ரீசனிங்க்கு வந்து 1 மார்க் தான் வச்சிருந்தாங்க செக்ஷனல் கட் ஆஃப். ஓகேவா? அதனால வந்து இதெல்லாம் வந்து மேஜரானது. ஸோ இப்போ இந்த 125க்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இது வந்து அந்த கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்றது வேகன்சிஸை பொறுத்து தான். ஓகேவா? வேகன்சிஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கும், வேகன்சிஸ் கம்மியா இருந்தா கட் ஆஃப் அதிகமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த கட் ஆஃப்ஸை பாருங்க. ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா 2018. ஓகேவா? 2018ல பாத்தீங்க அப்படின்னா 56.47ங்கிறது வந்து அந்த கட் ஆஃப் வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணது. ஓகே, ஸோ 2018ல 56.47 நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து நான் சொல்றது இந்த அவுட் ஆஃப் 125 மார்க்ஸுக்கு நான் சொல்றேன். அவுட் ஆஃப் 125 மார்க்ஸுக்கு 56.47 மார்க்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா 2018ல குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஸோ 2019 அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா 48.47, 2020ல பாத்தீங்க அப்படின்னா 40.88, 2021ல 21.25, அதே மாதிரி வந்து 2022ல 17.75, ஸோ 2023ல 36.88, அதே மாதிரி 2024ல வந்து 51. இங்க பாத்தீங்கன்னா வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ 2018ல உங்களுக்கு அதிகபட்சமான கட் ஆஃப் இருந்திருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து அவுட் ஆஃப் 125 56 மார்க்ஸ் வந்து இருந்திருக்கு. அதே இது வந்து கம்மியானது பாத்தீங்க அப்படின்னா 2022ல இருந்திருக்கு 17.75ல தான். ஓகேவா? ஸோ ஐ மீன் அந்த ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து 2024ல பாத்தீங்கன்னா 51 மார்க்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர்ல 51 மார்க். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு அனலைஸ் நீங்க பண்ணி பாருங்க எப்படி என்ன கான்செப்ட் இருக்கீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா. ஸோ 56 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க 56 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு நீங்க பெரிய 150 கொஸ்டின்ஸ்ல நான் 140 130 கொஸ்டின்ஸ் நான் போட போறேன் அப்படின்லாம் இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ இங்க இருக்க இந்த நான் வந்து 150 கொஸ்டின்ஸ்ல வந்து நான் 140 130 கொஸ்டின்ஸ் நான் போட போறேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இங்க தேவையே இல்லை. ஸோ இங்க என்ன கட் ஆஃப் உங்களுக்கு 56 அதிகபட்சமா இருக்கு. ஓகேவா? ஸோ 60 கூட வச்சுக்கலாம். இந்த 150ல 60 கொஸ்டின்ஸ் கிட்ட பாதி கரெக்டா நீங்க போட்டீங்கனாலுமே வந்து நீங்க குவாலிஃபை ஆகலாம் ப்ரிலிம்ஸ. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 60 கொஸ்டின்ஸ் போட்டாலுமே அதை கரெக்டா வந்து போடணும். பட் இந்த டைம் இந்த 51 காட்டிலும் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இந்த டைமோட வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 310. ஓகேவா? போன டைம் 450 சம்திங் இருந்துச்சு, பட் இந்த டைம் 310. ஸோ கண்டிப்பா இந்த 51 காட்டியும் அதிகமாக தான் சான்சஸ் இருக்கு. ஸோ கம்மியாகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் போடணும் அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. ஸோ இந்த 50 எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத வந்து பாக்குறோம். ஓகேவா? ஸோ நம்பர் சீரீஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் சீரீஸை படிக்கணும், 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதுல ஆப்டிடியூட்ல நீங்க கடைசியில போனீங்கன்னா இந்த 2 டாபிக் இருக்கும். ஸோ சில பர்சன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் சீரீஸ் அப்ராக்சிமேஷன் இருக்கும், சில பேருக்கு அந்த 40 to 50 கொஸ்டின்ல வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறதுல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன், ஸோ இது வந்து 10 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மேஜர் டாபிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 20 கொஸ்டின் கவர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஏஎஃப்ஓல வந்து நம்ம இது பண்ணது. ஓகேவா? ஸோ அனலைஸ்ல எடுத்து வச்சது. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், பட் வந்து அதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி 5 கொஸ்டின்ஸ், டைரக்ஷன்ஸ். ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரீசனிங். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் 5 கொஸ்டின்ஸ், சிலாகிசம் கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகே, 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிளட் ரிலேஷன் 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு. அல்பா நியூமெரிக்கல் சீரிஸ் 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து மேஜரா. ஸோ இங்க நான் சொன்ன டாபிக்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே எவ்வளவு 10 20 30 இங்க ஒரு 30 இங்க ஒரு 25. ஸோ இதை படிச்சீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 50 கொஸ்டின்ஸ் தாராளமா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டா நான் சொல்றேன், மினிமம் 50 கொஸ்டின் தாராளமா அட்டன் பண்ணலாம். ஸோ அது போக நீங்க ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு. ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ? ஸோ ப்ரிப்பேர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஃப்ரீயான கிளாஸஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ பிளேலிஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ கவலை வேணாம். ஸோ நீங்க அதை போய் அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் சீரீஸ்க்கான பிளேலிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி ஆவரேஜுக்கான பிளேலிஸ்ட் இருக்கு, கோடிங் டீகோடிங்கான பிளேலிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து இன்இக்வாலிட்டிக்கான இது இருக்கு. ஓகே, கோடர் இன்இக்வாலிட்டிக்கான சில பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாத்தோட பிளேலிஸ்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக 3 ஃபுல் டெஸ்ட் சீரீஸ். ஓகேவா?
ப்ரிலிம்ஸ்க்கான 3 ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கான ப்ரைஸ் 25 rupees. ஸோ இது வேணாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 25 rupees. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் வந்து. ஸோ வேற எதுவும் ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.